ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழரசன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க இல்லையா, ஃப்ளெக்ஸீட் ஆளி விதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறேன். நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மாதவன் ப்ரோ இப்போ கொடுத்துருந்த அந்த ஆயிலோட இந்த ஃப்ளெக்ஸீடும் வந்து சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் வந்து ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. நான் ஆயில் வாங்கி வச்சு கூட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ரோ, இதனால் சைடு எஃபெக்ட் வரும் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதாவது வந்து ஆண்மை குறை வருமா, ப்ராஸ்டேட் கேன்சர் வருமா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டோஸ்டிரான் லெவல் வந்து குறைஞ்சிருமா, இந்த மாதிரி பல டவுட் உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ரெகுலராக டெய்லியும் வீடியோஸில் இதுதான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதை தான் வந்து நான் இப்போ இந்த வீடியோவில் பேச போகிறேன். நான் வந்து டே டைமில் வீடியோ எடுத்து கொஞ்சம் நல்லா பெருசாக எலாபரேட்டாக சொல்லலாம் உங்களுக்கு விளக்கமாக அப்படின்னு பார்த்தேன். பட் எனக்கு நைட் டியூட்டியில் இருக்கிறதுனால கண்டினியூஸாக நைட்டில் பிஸியாக இருக்கிறதுனால டே டைமில் தூங்கிடுறேன். நைட்டில் இப்போ ஃப்ரீ டைமில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் நான் ரெஃபர் பண்ணதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது அந்த ஆளி விதை யாரெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேனாக்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு வந்து கண்டிப்பாக என்னை விட நிறைய நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய ரெஃபர் பண்ணியிருந்துருப்பீங்க. என்னை விட உங்களுக்கு நாலேஜ் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து அதை நான் உங்களுக்கு டவுட்டு கிளியர் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து யார் மெயினாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன் சென்சிட்டிவிட்டி இருக்கிறவங்க, ஹார்மோன்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது. ஹார்மோன் சென்சிட்டிவிட்டினா லைக் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு இருக்கும், தைராய்டு பிரச்சனை இருக்கும், அவங்க சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பிசிஓடி இருக்கும், இர்ரெகுலர் மென்சுரேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை சாப்பிடாதீங்க. அப்புறம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சியாக இருக்கிறவங்க, ஃப்ரெஷ் ஃபீட் பண்ணுறவங்க, இவங்களாம் அதை கண்டிப்பாக தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளீடிங் டிசார்டர் இருக்கிறவங்க, ப்ளீடிங் டிசார்டர்னால் இப்போ வந்து நமக்கு கை ஏதாவது கீறிடுச்சு, காயப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பிளட்டு வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும், ஸ்டாப்பே ஆகாது. நம்ம ஹாஸ்பிட்டல் போய் இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்டாப் ஆகும். அது ஒரு ப்ளீடிங் டிசார்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த மாதிரி எனக்கு வந்து எங்கேயாவது கையில் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, கால்லையோ எங்கேயோ எந்த இடத்துல உடம்புல பிரேக் ஆனாலும் ப்ளீடிங் வந்து நிற்காது அப்படின்றவங்க தயவு செஞ்சு இதை எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது ஏன் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிபி சுகர் இருக்கிறவங்களாம் எடுத்துக்கக்கூடாது. அப்புறம் வந்து சில பேர் எனக்கு டைஜஷன்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், எனக்கு சாப்பிட்டா செரிமானம் ஆகாது, எனக்கு கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்க இதை சாப்பிடாதீங்க. ஏன்னா வந்து இதில் வந்து சாலிடு ஃபைபரும் இருக்குது. சாலிடு ஃபைபர், இன்சாலிடு ஃபைபர். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபைபர் தன்மை அதிகமாக இருக்கும், நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய கான்ஸ்டிபேஷனை போக்குறதுக்கு நார்ச்சத்து தேவை நம்ம உடம்புல. பட் கான்ஸ்டிபேஷன்ஸ் அதிகமாக்கக்கூடிய நார்ச்சத்து அந்தளவுக்கு வந்து இதில் ரஃப்பாக இருக்கிற நார்ச்சத்து நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இதை எந்த அளவுக்கு நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும், இல்லைனா வந்து கான்ஸ்டிபேஷன் வரும், நமக்கு வந்து சரியாக வெளியே போகாது. ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம வந்து தண்ணி நிறையா குடிக்கணும். எனக்கு இந்தமாரி பிரச்சனை, இப்போ நான் சொன்ன பிரச்சனையெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது, நான் ஐ எம் ஃபீல் நார்மல் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை சாப்பிட்லாம். இதை வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம்லேருந்து 20 கிராமுக்குள்ளே நம்ம ரெகுலராக 2 ஸ்பூன் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ நீங்கள் சாப்பிட்லாம். என்ன கேட்டால் பெஸ்ட்டு எப்படி சாப்பிடணும் அப்படின்னு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது. தண்ணியில் ஊற வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதில் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லா தானியமும் எப்படி நம்ம உயிர் பொருளோ அதேமாரி தான் இதுவும் ஒரு வகையான உயிர் பொருள். இது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டுகளில் தான் வந்து இது ப்ரொடக்ஷன்ஸே இருக்குது, நம்ம நாட்டில் அதிகமாக கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் நிறைய பேர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இருக்கிற நன்மைகளில் பார்த்து. இது ஏன் வந்து இதில் இருக்கிற சத்து மற்ற பொருளில் கிடையாதா அப்படின்ற டவுட்லாம் உங்களுக்கு வரும். இந்த நான்வெஜ் எடுக்காதவங்க, இப்போ ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன் இந்த மாதிரி சாப்பிடாதவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சத்து, ப்ரோட்டீனு, அதேமாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற சத்துலாம் கிடைக்காது. இதெல்லாம் நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு ஃபுட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ளெக்ஸீடை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதில் அதையும் இல்லாமல் இந்த மாதிரி நார்மலாக எல்லா ஃபுட்டுலேயும் இருக்கிற, எல்லா நட்ஸ்லேயும் இருக்கிற இதை இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜினைன் அப்படின்ற ஒரு ஆசிட்ஸும் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குளுட்டமைன் அப்படின்ற ஒரு ஆசிட்ஸும் இருக்குது. இந்த 2 ஆசிட்ஸும் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. பட் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்கள் சைடில் அது வந்து சொல்லுவோம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடும். ஸோ நம்ம பாடியில் வந்து டெய்லியும் வந்து டெட் செல்ஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு டெட் செல்ஸ் நம்ம உடம்புல ரெகுலராகவே இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த டெட் செல்ஸை வந்து ரிப்பேர் பண்ணுறக்கூடிய ஒரு சத்து இதில் இருக்குது. இப்போ அந்த நமக்கு வந்து ஆல்ரெடி தலையில் இருக்கிற முடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளராமல் கொட்டி போன முடியெல்லாம் அப்படின்னு இருக்குது இல்லை.
ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன்ஸ் அந்த இடத்துல வேணும். அந்த வேலையை தான் இப்போ இந்த ஆலிவ் விதை ஃப்ளெக்ஸீட் சாப்பிட்றதுனால நடக்குது. நம்ம பாடியில் இருக்கிற பிளட் வெசல்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணி எல்லா இடத்துக்கும் வந்து தேவையான அளவுக்கு பிளட் சர்க்குலேஷன்ஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணிவிடும். ஸோ இதனால் ரத்த ஓட்டம் தேவையான அளவுக்கு நமக்கு பிளட் வெசல்ஸ் அதாவது வந்து நம்மளுடைய ஸ்கால்புக்கு எல்லா இடத்துக்கும் கிடைக்கிறதுனால முடியும் வளருது. நம்ம முடியும் வளர்கிறதுக்காக மட்டும் இந்த ஃப்ளெக்ஸீட் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பாடியில் வந்து செல்ஸ் ரிப்பேர் எங்கெங்கே இருக்கோ எல்லாமே வந்து சரி பண்ணும். ஸ்லீப்பிங் நிறையா வரும். சாப்பிட்டிங்கன்னா நல்லா தூக்கம் நிறையா வரும். ஏன்னா வந்து நம்ம தூங்கும் போது தான் நம்ம பாடியில் வந்து நிறைய ரீக்ரோத்தெல்லாம் வந்து நம்ம பாடியில் நிறைய ப்ராசஸ் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக இந்த ஆலிவ் விதை வந்து யூஸ் ஆகுது. இதில் இருக்கிற அந்த ஆசிட்ஸ்லாம் இதுதான் யூஸ் பண்ணுது. அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் இது தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது எதனால் சாப்பிடணும், இதை சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் சைடு எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் வரும்போது எந்த உணவுப் பொருளுமே சரி ஓவராக நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக சைடு எஃபெக்ட் இருக்கும். இதை வந்து இப்போ நம்ம நேச்சுரலாக மற்ற நட்ஸ்லாம் எப்படி பாதாம் சாப்பிட்றீங்களோ, பிஸ்தா, அதேமாதிரி முந்திரி இதெல்லாம் எப்படி சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் இது நம்ம ரெகுலராக நம்ம ஃபுட்டில் எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு எடுத்துக்கணும். நீங்கள் முந்திரியை வந்து 1 கிலோ 1/2 கிலோ சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் 1/2 கிலோ சாப்பிட்டு பாருங்கள். முந்திரி சாப்பிட்றது நிறைய பேர் பிடிக்கும், நிறைய டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அது என்னென்ன ஒரு வாரத்துக்கு தொட மாட்டீங்க. அப்படியே பயங்கரமான ஒரு போதை மாதிரி இப்படி தூக்கம் வந்துடும். நமக்கு வந்து மைண்டு ஒர்க் பண்ணவே விடாது. நிறைய சைடு எஃபெக்ட்லாம் இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும் நீங்கள் ஒரு அளவுக்கு மீறி எடுக்கும்போது உங்களுக்கு சில சைடு எஃபெக்ட் இருக்குது. இதுதான் இதில் இருக்கிற பிரச்சனை. எதையுமே அளவாக எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இதை சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டினியூவாக இப்போ வந்து இந்த ஆயில் வந்து நீங்கள் எடுக்கிறதுனால இப்போ நீங்கள் 1 மந்த்து 2 மந்த் எடுங்க. திரும்பி வந்து இடையில நீங்கள் சாப்பிடாதீங்க. ஒரு 10 days 15 days சாப்பிடாம இருங்க. திரும்பி அதுக்கப்புறம் இது வந்து எடுக்க ஆரம்பிங்க. நான் கண்டினியூஸாக ரெகுலராக 1 day கூட விடாமல் நான் ரெகுலராக இயர் ஃபுல்லாக நான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா நான் இதில் உள்ள என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அளவாக ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அதாவது 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் தப்பே இல்லை. பயப்படாமல் தைரியமாக சாப்பிட்லாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் எடுக்கிறதுல எனக்கு வந்து வில்லிங் இல்லை, எனக்கு வந்து சாப்பிட்றதுல சைடு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் தோணுச்சுன்னா, உங்கள் மனசுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக வேறு நிறைய ஃபுட்ஸ் இருக்குது, அதை சாப்பிடுங்க. ஏன்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இதை சாப்பிட சொல்கிறதுக்கான காரணம் இதுதான், இந்த ப்ராசஸ் தான். இதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஃபுட்ஸ் வந்து வேறு ஏதாவது நட்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக இதில் நிறைய பேர் உங்களுக்கு டவுட்ஸ் வரும் இல்லையா, இதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து உங்களுக்கு இன்னொரு வீடியோவை நான் தெளிவாக எலாபரேட்டாக நான் இன்னும் சொல்கிறேன். ஸோ எனக்கு கிடைச்ச டைமில் நான் இது வந்து உங்களுக்கு வீடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமாக உங்கள்கிட்ட சொல்லணும். இந்த ஆலிவ் விதை வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து எங்கே கிடைக்குன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும். நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதேமாதிரி வந்து பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கும்போது டார்க் ப்ரௌன் கலரில் இருந்துச்சுன்னா அதை வாங்குங்க. ஏன்னா அதில் தான் வந்து இப்போ நான் சொன்ன சத்துக்கள்லாம் அதில் தான் அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும், கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ 3 கலரில் இருக்குது, இது அவைலபிளாக இருக்குது. இன்னும் வந்து இந்த கொல்லும் இதுவும் ஒரே மாதிரியே இருக்கும், நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க. ஸோ இது வந்து டார்க், நான் சைடில் இமேஜ் ஷோ பண்ணுறேன் பாருங்கள், இந்த கலரில் இருக்கணும், நல்ல டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கணும். இதுதான் நல்லது நம்ம உடம்புக்கு. ஸோ இதை வாங்கி சாப்பிடுங்க, சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், இந்த மாதிரி சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பயம்தான் மிகப்பெரிய வந்து ஆபத்து. இது வந்து இப்போ இதில் வந்து இந்த தானியத்தில் வந்து அதிகமான ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது, நிறையமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து சேல்லே பண்ண மாட்டாங்க. தெரிஞ்சுக்கோங்க. எல்லா உணவுகள்லையுமே ஒரு சில சைடு எஃபெக்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பாதாம் நான் சாப்பிட சொன்னால் அதில் சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ பாதாமில் வந்து பூச்சி மருந்துலாம் அடிக்கிறாங்க ப்ரோ, அது பாய்சனிங், அதெல்லாம் எப்படி சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார். நான் சொல்கிறேன், உண்மையாலுமே நம்ம சாப்பிட்ற உணவுகளில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாய்சன், அதாவது பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து தான் எல்லாமே பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே நமக்கு உடம்புக்கு வந்து டாக்ஸிசிட்டியாக கிடையாது, நம்ம உடம்பு ஏற்றுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகிடும். எந்த அளவுக்கு நமக்கு வந்து பாடியில் வந்து கெமிக்கல் அதிகமாக இருக்கோ அது எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணுறதா நம்மளுடைய லிவரோட வேலை, கேல் பிளடோட வேலை. ஸோ இதெல்லாம் பயப்படாதீங்க. சைடு எஃபெக்ட் ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து நல்லதும் ஒரு பக்கம் இருக்கும். ஸோ அதனால் பயப்படாமல் சாப்பிடுங்க. இன்னும் வந்து இதை எடுத்துக்கும் போது நிறைய தண்ணி குடிக்கணும். நீங்கள் தண்ணி குடிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கான்ஸ்டிபேஷன்ஸ்லாம் வராது. நம்மளால் ஃப்ரீயாக வந்து மலம் கழிக்க முடியும். ஸோ அதனால் வாட்ரு நல்லா எக்ஸஸாக எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது சொல்லாமல் விட்டுருந்தேன்னா எனக்கு ரிமெம்பர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில்.
ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது கீழே டவுட்ஸ்னால் கீழே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டாப்பிக்கில் உங்களை சந்திக்கிற வரை உங்களுக்காக காத்திருப்பது நான் உங்கள் தமிழ்.